வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 37 இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் கணேசன் கலியபெருமாள் இன்றைய வகுப்பை தொகுத்து வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஐயா முனைவர் வே. சுப்பிரமணிய சிவா அவர்கள் அருட்பெருஞ்சோதி அகவல்கள் 65 மற்றும் 66 பற்றி விளக்க உரையை நமக்கு அளிக்க உள்ளார். இணைந்திருக்கும் அனைவரது சார்பாகவும் ஐயா அவர்கள் வரவேற்று உரையை தொடங்குமாறு அழைக்கிறேன். ஐயா, நீங்க உரையை தொடங்கலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்புக்கினியவர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமது வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 37 சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. வழக்கம் போல இன்றைக்கும் ஒரு சிறப்பான அருட்பெரும் ஜோதி அகவலை சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய அகவல் வரிகள் என்பது துரியமும் கடந்த சுக பூரணம் தரும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதி. துரியமும் கடந்த சுக பூரணம் தரும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதி. அகவல் வரி 65 மற்றும் 66 வரிகள். இந்த வரிகள் ரொம்ப முதன்மையானது. நாம் ஏற்கனவே பல செய்திகளை நம்ம பார்த்திருக்கோம். இந்த துரியம் அப்படின்ற வார்த்தைகளை பெருமானார் கையாளுறாங்க. துரியமும் கடந்த அப்படின்ற சொல் நமக்கு ஏற்கனவே பல வகுப்புகள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த துரியமும் கடந்த நிலை, துரியம் என்ற சொல்லாடலுக்கு நாம் ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்திருக்கோம். சைவ சித்தாந்தத்தில் பேசப்படுகிற ஒரு மிக 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 முக்கியமான அந்த சொல்லாடல் என்பது துரியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே அதை பத்தி விரிவா பேசியிருக்கிறேன் என்றாலுமே அந்த வகுப்பை நீங்க பாருங்க. இந்த வகுப்புல அது பத்தியான ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்லிட்டு பெருமானர் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்றதுக்காக அந்த விளக்க வேண்டியது இருக்கு. இந்த துரியம் என்றால் என்ன என்று சொல்லும்போது, சித்தாந்தத்தில் உடல் எடுத்த ஒரு உயிர் 5 நிலைகளில் அடைகிறது. இந்த உயிர் ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். இந்த உயிர் அனாதியாக இருந்தது. அந்த அனாதியாக இருந்த அந்த உயிர் அந்த மெய்யை அடைவதற்கு இறைவன் நம்மளுடைய ஒரு உடலை இந்த உயிருக்கு வழங்குகிறான். அதிலிருந்துதான் அது இன்ப துன்பங்களை நல்லவை கெட்டவை எல்லாம் அனுபவித்து ஆராய்ந்து பிறகு நான் என்ற இந்த ஆணவம், கண்மம், மாயை உள்ளிட்ட அந்த மலத்தை எல்லாம் கழிவுகள்லாம் நீக்கிவிட்டு எல்லாம் சிவத்தில் அடைவது, எல்லாம் இறையில் ஐக்கியமாகுவது என்ற நிலையை அடைவதுதான் இந்த உயிரினுடைய இலக்கு அப்படின்னா சித்தாந்தம் முன்மொழிது. இதுதான் அருளாளர்கள் முன்மொழிகிறார். அப்படி உடலெடுத்த ஒரு உயிர் 5 நிலைகளை அடைந்தே தீரும், அடைய வேண்டும். அப்படி அந்த நிலை என்ன என்று நாம் சைவ சித்தாந்தத்தில் சொல்லும்போது அந்த நிலையில் ஒரு 5 நிலைகளை சொல்றாங்க. முதலில் நனவு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, பேருறக்க நிலை, உயிர் படங்கள் நிலை. இந்த 5 அவத்தைகள் என்று சொல்லப்படும். அவத்தை என்றால் நிலை என்று தமிழ்ல சொல்றாங்க. வட சொல்ல அவஸ்தை என்று சொல்லுகிறோமே, அந்த சொல்லுதான் அவத்தைன்னு தமிழ்ல பயன்படுத்துது. அவத்தை என்பதற்கு பொருள் நிலை என்று பொருள். அப்படி என்றால் இந்த உயிரினுடைய 5 நிலைகளை குறிப்பதற்கு பேர் அவத்தைன்னு பேர். இப்ப இததான் வட சொற்கள்ல தத்துவத்துல சொல்லும்போது சாக்கீரம் என்றால் நனவு நிலை, தமிழ்ல நனவு நிலை அல்லது விழிப்பு நிலை என்று சொல்கிறோம். 2வது சொப்பன நிலை, அதுதான் கனவு நிலை என்று நாம் சொல்றோம். சுருத்தி அப்படின்னால் உறக்க நிலை அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். துரியம் அதாவது பேருறக்கம் தமிழ்ல. துரியாதீதம் அதாவது உயிர் படங்கள் அப்படின்னு சொல்றோம். உயிர் படங்கள், உயிர் இறுதியாக
நிலை கொள்ளுகிற அல்லது அடங்குகிற அந்த புள்ளிக்கு வந்து துரியாதீதம் அப்படின்னு பேர். இப்ப இந்த 5 நிலைகளில் துரியம் என்ற நிலை 4வது நிலையாக இருக்கு. ஒரு உயிர் தன்னுடைய மெய்யை அடைவதற்கு பல்வேறு நிலைகள்ல அது அடைஞ்சு அடைஞ்சு வருது. முதல் நிலை, விழிப்பு நிலை, அப்படியே ஒண்ணு வருது. அந்த நிலையில 4வது நிலைக்கு பேரு துரியம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த துரியம் என்ற நிலை 3 நிலைகளை கடந்தது. அதாவது விழிப்பு, கனவு, உறக்கம், இந்த நிலைகளை அடைந்து இந்த துரியம் என்ற நிலை 4வது நிலை. இந்த இதை நாம் எப்படி தமிழ்படுத்துறோம்? சித்தாந்திகள் சைவ சித்தாந்தத்தில் பேசப்படுகிறது என்ன என்றால் பேருறக்க நிலை என்று பெயர். பேருறக்க நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை அப்படின்னு பேர். இந்த நிலை வந்து 4வது நிலை. ஆனா பெருமாடர் என்ன சொல்றாங்க? துரியமும் கடந்த அப்படின்னு சொல்றாரு. இப்ப புரிஞ்சுச்சு உங்களுக்கு? துரியம் என்பது 4வது நிலை. இப்ப துரியத்தை கடந்த நிலை என்றால் அடுத்த நிலையை குறிப்பது, 5வது நிலையை குறிப்பது. 5வது நிலை என்னன்னா துரியாதீதம் என்று பெயர். இந்த துரியாதீதம் என்ற பெயர் என்ன? அதுக்கு என்ன சொல்றாங்க? தமிழ்ல சொல்லும் பொழுது உயிர் படங்கள், உயிர் அடங்குகிற இறுதி நிலை அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இந்த துரியம் கடந்த அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 2 சொற்களை நம்ம ஒரே சொற்களா மாத்திக்கலாம். என்ன? இப்ப 4 அடுத்தது என்று சொல்லும் பொழுது இந்த 4க்கு அடுத்தது என்ன? 5 அப்படின்னு தானே அர்த்தம். அது மாதிரி இந்த துரியம் கடந்த அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறதா, அதுக்கு பேரு துரியத்தை கடந்தால் துரியாதீதம் என்ற நிலை இருக்கு. அந்த துரியாதீத நிலை தான் உயிர் படங் நிலை அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்தில் தான் இறை பேரின்பம், அந்த இறை பேரின்பம் விளையுது அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க. இப்ப இதுல பாருங்க, துரியமும் கடந்த சுக பூரண தரும் அரிய சிற்றம்பலத்தை அருட்பெரும் ஜோதி. துரியம் கடந்த நிலை என்றால் என்ன? இந்த உயிர் இறுதியாக அடையக்கூடிய நிலைக்கு பெயர், 5வது நிலைக்கு பேரு, அதாவது 5வது அவஸ்தைக்கு பேரு துரியாதீதம்னு பேரு. அதாவது இறுதி நிலை. அந்த இறுதி நிலையை கடந்ததுக்கு பிறகுதான் பூரண சுகம் விளைகிற இடம் இருக்கிறது. பூரண சுகம், அதாவது இந்த சுக பூரணம் அப்படின்னு சொல்றாங்க பெருமானார். சுகம் என்றால் இன்பம், பூரணம் என்றால் நிறைவு. நிறைந்த பேரின்பத்தை தரக்கூடிய அரிய சிற்றம்பலத்தில் இருந்து அருள் புரிகிற அருட்பெரும் ஜோதி என்பதுதான் இந்த செய்தி. இப்ப நமக்கு அந்த துரியாதீதம் என்பதெல்லாம் என்னன்றதை நம்ம விரிவா பேசியிருக்கோம். இப்ப எதுக்கும் நான் அதை ஒரு நினைவூட்டலுக்காக அந்த செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கு. இந்த அவஸ்தைன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? உடலெடுத்த ஒரு உயிர் அடைய வேண்டிய அல்லது அது கடந்து செல்ல வேண்டிய நிலைகள் இருக்கக்கூடிய நிலை. இந்த உயிர் 5 இடங்கள்ல செயல்படும். ஒவ்வொரு இந்த 5 நிலைகள் சொல்லக்கூடியதுல விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, பேருறக்க நிலை, உயிர் மடங்கள், இந்த 4 உயிர் படங்கள் நிலை. இந்த 5 நிலைகளுக்கும் உயிர் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சித்தாந்தத்துல சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த விழிப்பு நிலை எந்த இடத்துல இருக்கு? விழிப்பு நிலை எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இந்த புருவ மத்தின்னு பேர், புருவ நடு அப்படின்னு சொல்லுவாங்க. புருவ நடு இந்த இடத்துல தான் உயிர் செயல்படக்கூடிய நிலைக்கு பேரு இந்த இடம் தான். அதாவது இந்த சாக்கிரம்னு சொல்லக்கூடியது நனவு விழிப்பு நிலை என்று சொல்லுவோம். இந்த முதல் நிலை, அதாவது விழிப்பு நிலையில் உயிர் இந்த இடத்துல செயல்படுது. 2வது அடுத்தது சொல்றாங்க சொப்பனம், அதாவது கனவு நிலை. அந்த கனவு நிலை என்பது கண்டம்னு சொல்றோம், கழுத்து பகுதி. உயிர் இந்த இடத்துல செயல்பட்டீங்கன்னா, புருவ மத்தியில செயல்பட்டா அந்த நிலைக்கு பேரு விழிப்பு நிலைன்னு பேர். அதே உயிர் அடுத்தது இறங்குது, இறங்கி கழுத்துக்கு வரும்போது கழுத்தில செயல்படுது, கழுத்தில் செயல்படுது, அதை கண்டம்னு பேர். கழுத்தில செயல்படும் போது அந்த நிலைக்கு பேரு கனவு சொப்பன நிலை என்று சொல்றாங்க. அது இந்த இடத்துல செயல்படும். அடுத்ததாக உறக்க நிலை, சுருத்தி என்று சொல்வார். சுருத்தி அதாவது உறக்க நிலை என்று சொல்லப்படும். அந்த நிலையில் இதய பகுதியில உயிர் செயல்படுது அப்படின்ட்டு சித்தாந்தம் முன்மொழி. அடுத்ததாக இந்த துரியம் என்ற நிலை எங்க செயல்படுதுன்னா நாபி. நாபி என்றால் தொப்புள் சொல்றோம்ல, தொப்புள் நிலையில அந்த துரியம் என்ற நிலை செயல்படும். பெருமானார் சொல்லக்கூடியது துரியமும் என்றால் இந்த வயிற்று பகுதியில் கடந்து, வயிற்று பகுதியை கடந்த பிறகு எங்க அந்த உயிர் போகுதுன்னா மூலாதாரத்துக்கு போகுது.
அந்த மூலாதாரத்துல போகும்போது அதுக்கு பேரு துரியாதீத நிலைன்னு சித்தாந்தம் சொல்லும். அப்ப உயிர் அந்த இடத்துல உயிர் படங்கள் நிலை என்பது மூலாதாரத்துல இருக்கக்கூடியது. இதுல 3 நிலைகள் இருக்கு. அவத்தைகளிலே 3 நிலைகள் உண்டு. ஒன்று கீழவத்தை, மேலவத்தை, மத்திய அவத்தை அப்படின்ற 3 நிலைகளை அந்த அவத்தைகள் செயல்படுதுன்னு சொல்றாங்க. இப்ப ஒரு உயிர் மேலிருந்து கீழ் இறங்குவது கீழவத்தைன்னு பேர். கீழிருந்து மேலே அந்த உயிர் வரும்போது அதுக்கு பேர் மேலவத்தைன்னு பேர். மேலும் கீழும் இல்லாமல் உருவ மத்தியிலேயே செயல்படுறதுக்கு பேரு உயிர் இருப்புக்கு பேரு மத்திய அவத்தை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த நிலைகள் எல்லாம் தத்துவ நிலைகள்ல பேசப்படுகிறது. இதையெல்லாம் அனுபவத்தில் பெறுவதுதான். சித்தாந்திகள் சொல்லும் பொழுதும் மற்ற விஷயங்கள் சொல்லும் பொழுதும் இதெல்லாம் எப்படி டிஃபைன் பண்ணுது, இது எப்படி நாம் உணர முடியுதுன்னா, நீங்க அந்த நிலைக்கு போகும்பொழுது அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும். ஒரு இனிப்பை சாப்பிடுறோம் அப்படின்னா இனிப்புனுடைய சுவை நமக்கு தெரியும். ஒரு பால்கோவாவையோ அல்லது வேற எதையாவது ஒரு பலகாரத்தையோ வேற எதையோ எந்த சுவையானாலும் ஏதோ ஒரு பண்டத்தை சாப்பிடும் போது சுவையை நம்ம நாவு உணருது. அதே போலதான் அது எப்படி இருக்குன்னு நீங்க ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டீங்க, நான் பலகாரம் எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். அது அப்படி இல்லாதவருக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா நமக்கு எப்படி அந்த சுவை தெரியாதோ அது மாதிரி இந்த அனுபவத்தில் தான் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கிறது. அதைத்தான் இறையாளர்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கு. இதுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சித்தாந்தத்தை சைவ சித்தாந்தத்தை நாம் கற்க, சுத்த சன்மார்க்கத்தை நாம் கற்றாலும் சைவ சித்தாந்தம் தான் கிட்டத்தட்ட சுத்த சன்மார்க்கத்துக்கு மிக நெருக்கமான நெறியாக இருக்குதுன்னு நம்ம பல தடவை தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அப்ப இந்த துரியம் துரியாதீதம் என்ற நிலைகள் எல்லாம் சித்தாந்தத்தில் பேசப்படுகிற ஒரு அவஸ்தை நிலைகள், உயிர் நிலைகள். அப்படி அருட்பெரும் ஜோதி என்ற இறை இந்த துரியத்தை கடந்த, அதாவது துரியாதீதம் என்ற உயிர் மடங்கள் நிலையை கடந்து ஒரு நிலை இருக்குது. அந்த நிலையில் ஒவ்வொரு நிலையில ஒண்ணு இருக்குது. இப்ப நீங்க ஏற்கனவே நான் அந்த இது பற்றியான துரியம் துரியாதீதம் பற்றியெல்லாம் நாம் மிக விரிவாக ஆழமான செய்திகள் எல்லாம் நம்ம அதை பகிர்ந்திருக்கிறோம். வாய்ப்பு இருக்கிறப்ப அந்த அகவொலியில் அந்த காணொலிகளை நம்ம தொடர்ந்து பாருங்க. அது திரும்ப திரும்ப கேட்கும் போதுதான் அதை நமக்கு புரியும். ஏன்னா நான் பேசுனதே நான் திரும்ப திரும்ப பேச வேடான்னு நினைக்கிறேன். அதனால அந்த காணொலிகளை இன்னும் விரிவா பார்த்துருக்கேன். முதல் நிலை மேலிருந்து கீழ் வரும்போது 36 தத்துவங்கள் நாம் சொல்லியிருக்கோம். சித்தாந்தத்தில் 36 தத்துவங்கள் இருக்கின்றன. இந்த 36 தத்துவங்களில் 35 தத்துவங்கள் முதல் நிலையில், அதாவது விழிப்பு நிலையில் செயல்படுது அப்படின்றதையும், அதுக்கு அடுத்தது உயிர் கீழே இறங்கும் போது கண்ட பகுதியில், அந்த பகுதியில் 25 தத்துவங்கள் செயல்படுது. அதுக்கு பிறகு இதய பகுதியில் உயிர் வரும்போது 3 தத்துவங்கள் செயல்படுது. அடுத்தது தொப்புள், அதாவது நாபி பகுதியில் வரும்பொழுது 2 தத்துவங்கள் செயல்படுகிறது. இறுதியாக உயிர் மடங்கள் உயிர் படங்கள் நிலை வரும்போது, மூலாதாரத்துக்கு வரும்போது குருடன் என்ற தத்துவம் ஒற்ற தனித்து நின்று செயல்படுது அப்படின்றதான் இந்த இந்த நிலைகளை வரையறுத்தாங்க. இந்த நிலையில் பல செய்திகளை சொல்றாங்க. பெருமானார் ஒரு முக்கியமான செய்தியை சொல்றாங்க. இந்த துரியம் கடந்த பூரண சுகம் தருகிற ஒரு வெளி இருக்குது. அந்த வெளிக்குள் இருக்கிறவுடைய சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி என்றுதான் பெருமானார் குறிப்பிடுறார். இந்த நிலைய இந்த சுகம் பூரண தரும் அப்படின்ற சொல்லு இருக்குது, ரொம்ப முக்கியமான சொல்லு. நிறைவான இன்பத்தை, நிலையான பேரின்பத்தை தரக்கூடிய அப்படின்றதுக்கான பொருள். சுகம் பூரண தரும் என்றதுக்கு நிறைவான பேரின்பத்தை நிலையாக தரக்கூடிய அந்த வெளி, அந்த நிலை எது என்று சொல்லும்போது பெருமானார் உபதேச குறிப்புகள்ல சுத்த சன்மார்க்கத்தை பத்தி விளக்கும் போது ஒரு வார்த்தைய சொல்றாங்க. அது ரொம்ப அந்த முக்கியமான வார்த்தை, ஒரே வரி. அந்த வரியை நான் அப்படியே பார்க்கலாத. சுத்த சன்மார்க்க அனுபவ தானமாகிய சுத்த சிவ துரியாதீத நிலை பெறின் இது விளங்கும் அப்படின்ற சொல்ல பயன்படுத்துவாங்க. சுத்த சன்மார்க்கத்தின் அனுபவம் நீங்க இப்ப சைவ சித்தாந்தத்துல நாம சொல்றோம், இறுதிக்கும் இறுதி நிலையில சிவத்தை அடைதல், திருவடிகளை அடைதல் அப்படிதான் இறுதியான நிலை என்பது, அதுதான் சிவத்தை அடைதல். ஆனா பெருமானார் சொல்லும்போது சிவம் பரமசிவம் இறுதி நிலை,
அதை கடந்த பெருமானார் அதையும் மறுத்துட்டு கடைசியா ஒன்று சொல்றார், சுத்த சிவம் அப்படின்னு சொல்றார். சுத்த சிவம் என்பது சமயம் கடந்த நிலை அப்படின்ற பேர். சமயம் கடந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையில என்ன வரும் அப்படின்னா, சுத்த சன்மார்க்கத்தின் சுத்த சன்மார்க்க நெறியை பின்பற்றுவர்கள் இறுதியாக அவர்கள் அந்த ஒரு நிலையை பெற வேண்டும். அந்த நிலைக்கு பெருமானார் சொல்லக்கூடியது சுத்த சிவ துரியாதீத நிலை அப்படின்னு ஒரு நிலை இருக்கு. அந்த நிலைக்கு போகும்போது இந்த நிறைவான பேரின்பத்தை, இறை இன்பத்தை, இந்த பேரின்பத்தை இந்த உயிர் அடையும், இந்த இறையில் கலக்கும் என்பதுதான் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி. அப்படிப்பட்ட நிலை, இந்த அனுபவத்தை எல்லாம் கடந்து இறுதிக்கும் இறுதி நிலையாகத்தான் அந்த சிற்றம்பலத்தில் தான் அருட்பெரும் ஜோதி விளங்குகிறது என்பதைத்தான் பெருமானார் இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த துரியம்ன்ற வார்த்தை பல இடங்கள்ல பயன்படுத்தப்படுது. இன்னும் பல வரிகளில் அது விரிவாகவும் பேசப்பட வருது. இந்த துரியம் என்பதற்காக சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டியது இருக்கு, சில செய்திகள், ஒரு குறிப்புகளை தர வேண்டியது. இந்த துரியம்ன்ற இந்த அந்த வார்த்தை, இந்த நிலை 4 நிலைகள்ல முதன்மையா செயல்படும். சீவத்துரியம், பரத்துரியம், சிவத்துரியம், சுத்த சிவத்துரியம், சுத்த சிவ துரியாதீத நிலை, இது கடைசி நிலை. இப்ப இந்தந்த நிலைகள்ல இப்ப இதெல்லாம் நீங்க உங்களுக்கு இந்த துரிய சிவ சீவத்துரியம், சிவத்துரியம், பரத்துரியம், சுத்த சிவத்துரியம், இதெல்லாமே நம்ம விரிவா அடுத்தடுத்த நிகழ்வுகளை பேசப்போம். ஏன்னா அடுத்தடுத்ததுல நேரடியாவே பெருமானார் அதெல்லாம் குறிப்பிடுறார். இப்ப அந்தந்த அகவல் வரும்போது அதை நம்ம இன்னும் விரிவாவே பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல சொல்லும் பொழுது பெருமானார் துரியம் கடந்த சுக பூர்ணம் தரும், அதாவது உயிர் அவஸ்தை, இந்த உடலெடுத்த இந்த உயிர் 5 அவஸ்தைகளை அடையும், 5 நிலைகளை அடையும். அந்த 5 நிலைகள்ல 4வது நிலை என்பது துரியம். துரியத்தை கடந்த நிலைக்கு பேரு துரியாதீதம். அப்ப பெருமானார் இங்க சொல்லக்கூடியது துரியாதீதம் என்ற இறுதி நிலையை, உயிர் மடங்கல் நிலையை குறிப்பது. அந்த நிலையை இந்த உயிர் அடையும் பொழுது, அந்த நிலையை, அந்த அனுபவத்தை அடையும் பொழுது அது இறுதியாக சுகபூரணம் தரும் சிற்றம்பலத்தில், அதாவது அந்த நிலையை கடந்துச்சுன்னா அந்த நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நிலையான இறை இன்பம் விளையக்கூடிய வெளியாக இருக்கிறது. அந்த வெளியாலான சிற்றம்பலத்தில் இன்று அருள் செய்கிற அருட்பெரும் ஜோதி என்பதுதான் இந்த பெருமானார் இந்த அகவலிலிருந்து சொல்லக்கூடிய செய்தி. இதை இன்னொரு வகையாகவும் சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையை கொடுக்கக்கூடியது, நிலையில் இருப்பது யார் என்றால் அருட்பெரும் ஜோதி தான். ஏனென்றால் இந்த மனித தேகம் எடுத்த இந்த மனித தேகத்தில் உடையவர்கள் அடைய வேண்டிய இலக்கு என்பது இந்த நிலையை கடப்பதுதான். எனவே அதற்கெல்லாம் மூலாதாரமாக இருப்பது யார் அப்படின்னா அருட்பெரும் ஜோதி இறைதான். எனவே அங்கிலிருந்து அவர் அறிவுறுகிறார் என்பதுதான் இதற்குரிய இந்த அகவலிலிருந்து பெருமானார் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது இல்லையா. அதில் திரும்பவும் அந்த வரிகளை பார்க்கலாம். துரியமும் கடந்த சுக பூரணம் தரும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதி. துரியாதீதம் என்ற இறுதி நிலையில் சுகத்தை, அந்த நிலையை அடைந்து பூரண சுகத்தை தரக்கூடிய சிற்றம்பலத்தில் இன்று அருள் புரிகிற அருட்பெரும் ஜோதி என்று இந்த அகவலில் பதிவு செய்யறாங்கய்யா. இதுல ஏதாவது ஐயம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, பேசலாம். நன்றி. நன்றிங்க ஐயா. வழக்கம் போல மிகவும் சிறப்பான உரை. இந்த அகவல்ல உள்ள நுணுக்கங்களை ரொம்ப தெளிவாக எடுத்து உரைச்சிங்க. மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நான் வகுப்பில் இருக்கிறவங்க மற்றவர்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாக்க நான் கேளுங்க. ஒரு நினைவு கூறுதல், இது கேள்வின்னு இல்லை. நம்ம நவம்பர் 9ஆம் தேதி உள்ள அகவல்ல நம்ம பார்த்தது சுத்த வேதாந்த துரியமேல் வெளியனும் அதற்கு அத்தகு சிற்றபை அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற ஒரு அகவல் வரி படித்தோம். அதுல நீங்க இந்த வேதாந்தம், சித்தாந்தம், இல்லை வேதாந்தம், போதாந்தம், யோகாந்தம் இப்படிங்கிற இதெல்லாம் பற்றி பேசியிருந்தோம். அதே மாதிரி இந்த 5 நிலைகள் பற்றியும் பேசியிருந்தோம். இப்போ அதே திரும்ப இன்னைக்கு பார்க்கறது திரும்ப திரும்ப அந்த துரியம்
அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம அகவல் முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வருது. அதை நினைவு கூறணும் அப்படின்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான், கேள்வின்னு எதுவும் இல்லை. நன்றிங்க மது. சரிங்க, வேறு ஏதாவது கேள்விகள்? நல்லதுங்க, வேறு யாருக்கும் ஐயம் இல்லைன்னு என்று நினைக்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி முந்தைய வகுப்புகளில் உள்ள காணொளிகளை தொடர்ந்து நம்ம வந்து அதை பார்த்து நம்ம இன்னும் தெளிவு பெறுவோம். ஏன்னு கேட்டால் இது வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து ஒரு சின்ன சின்ன அருட்பாக்கல்ல வந்து இது பண்ணியிருக்காங்க, கம்ப்ரஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சு தெளிவடையணும்னாக்கா வந்து ரொம்ப 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 நாட்களாகும், ரொம்ப வந்து அதுக்கான மெனக்கடணும். அந்த மெனக்கடலே வந்து ஒரு அனுபவம் தான் நான் நினைக்கிறேன். மெனக்கெட்டு அதை நம்ம புரிஞ்சு தெளிவு பெற்று வாழ்க்கையில் பயன்படுறது, அதுவே ஒரு அனுபவம், ஒரு சுகமான ஒரு பயணமாக இருக்கும். எல்லாரும் அந்த காணொளிகளை கண்டு இன்னும் மேலும் தெளிவு பெறுவோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கங்க. நன்றி ஐயா. நன்றி.